ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புட் சைடு பார்க்கலாம். 2400 புட்டு காலையிலே சொல்லியிருந்தேன். புட் சைடு ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. அது எப்படின்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், மிடில் லைனை கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ண ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு கேண்டில். என்டிசினா ஓப்பன் ஆகுது. ஹெட்லேருந்து ஓப்பன் ஆகுது. ட்ரேடு கன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபிகேஷன் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். இது கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட். இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டவுனில் ஐடென்டிஃபை பண்ணுற டவுனு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹெட்லேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே க்ளோஸ்லேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே க்ளோஸ்லேருந்து ஓப்பன் ஆகிருக்குனால இதை கன்ஃபார்மாக கேண்டில் எடுத்துக்கிறோம். இதில் ஷார்ட் பண்ணுங்க. $100 வைப்போம். இப்போ இங்க 1230 கேண்டில் என்ட்ரின்றனால 1230 கேண்டில் இங்க என்ட்ரி எடுத்திருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்றோம். and then 15 points SL. டார்கெட் ரீச் ஆயிருக்கு. net 20 ரீச் ஆகல. டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. 20 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிடுச்சு. இப்படிதான் நம்ம ட்ரேட் பண்ணோம். 20 பாயிண்ட்ஸ் ரீச் ஆனதில் நமக்கு ஒரு சிங்கிள் லாட் எடுத்துடணும். ஒரு 5000 இருக்கு டுடே. இன்னைக்கு டோட்டல் ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு 5000 இருந்துச்சு. ஆர்டர்ஸ் பாருங்க, 5000. டீட்டெயில் காமிக்க கூடாது, ஏன்னா இதுவே தப்பு. இதுவே காமிக்க கூடாது. இன்னும் ப்ரீஃபாக காமிச்சோம்னா நம்ம சேனலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது சின்ன சேனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இது எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. 60 பாயிண்ட் போயிடுச்சு. இதில் 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்படிதான் ட்ரேட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எடுக்கலாம். டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.